வாழ்க வளமுடன். இன்றைய நாள் 12/8/2025 விஸ்வாவசு வருடம் ஆடி மாதம் 27ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை, ராகு காலம் 3 மணி முதல் 4:30 வரை, குளிகை 12 மணி முதல் 1:30 வரை, யமகண்டம் 9 மணி முதல் 10:30 வரை, சூலம் வடக்கு, பரிகாரம் பால், சூரிய உதயம் 6:04, கரணம் 7:30 முதல் 9 மணி வரை, திதி இன்று காலை 10:35 வரை, திருதியை பின்பு சதுர்த்தி, நட்சத்திரம் இன்று பிற்பகல் 2:20 வரை, பூரட்டாதி பின்பு உத்திரட்டாதி, யோகம் இன்று பிற்பகல் 2:20 வரை, மரண யோகம் பின்பு அமிர்த யோகம், சந்திராஷ்டமம் இன்று பிற்பகல் 2:20 வரை, ஆயில்யம் பின்பு மகம். மேஷராசி நேயர்களே, பணியில் அலைச்சல்கள் கூடும். பூர்வீக சொத்து விஷயங்களில் லாபமான நிலை ஏற்படும். திடீர் அலைச்சல்கள் உருவாகும். தம்பதிகளுக்கிடையே அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. எதிலும் நிதானமாக செயல்படவும். ஆடம்பர பொருட்களினால் ஆர்வம் அதிகமாகும். பொருளாதாரத்தில் மாற்றங்கள் கிடைக்கும். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் மெரூன் நிறம். அஸ்வினி யோசித்து செயல்படவும். பரணி விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும். கிருத்திகை வளமான நாள். ரிஷபராசி நேயர்களே, தடைப்பட்ட வேலைகளையும் செய்து முடிப்பீர்கள். பொருள் வரவுகள் கூடும். பேச்சுக்களில் லாபமான நிலை ஏற்படும். திறமைகளை அதிகப்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். வேலை செய்யும் இடத்தில் உங்கள் மீதான நம்பிக்கை அதிகமாகும். வியாபாரத்தில் மேன்மைகள் ஏற்படும். நெடுநாட்களாக நினைத்த காரியம் நிறைவேறும். லாபங்கள் கூடும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் மெரூன் நிறம். கிருத்திகை தடைகள் விலகும். ரோகிணி கடமைகள் கூடும். மிருகசிரீஷம் வருமானம் கூடும். மிதுன ராசி நேயர்களே, புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். வியாபாரத்தில் வளமான நிலை ஏற்படும். வருங்காலம் தொடர்பான சிந்தனைகள் அதிகமாகும். வாழ்க்கை துணையின் ஆதரவுகள் கிடைக்கும். பெரிய மனிதர்களின் நட்புகள் உண்டாகும். ஆசைகள் நிறைவேறுவதற்கான சந்தர்ப்பங்கள் அமையும். பொறுமையுடன் செயல்படவும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். மிருகசிரீஷம் வியாபாரத்தை பெரிதுபடுத்துவீர்கள். திருவாதிரை ஆதரவுகள் கூடும். புனர்பூசம் சந்தர்ப்பங்கள் அதிகமாகும். கடகராசி நேயர்களே, பேச்சுக்களில் லாபமான நிலை ஏற்படும். ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். பணியில் வருமானம் கூடும். சொந்த பந்தங்கள் ஆதரவாக செயல்படுவார்கள். எதிலும் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும். வியாபாரத்தில் மேன்மைகள் ஏற்படும். உத்தியோகத்தில் திறமைகள் கூடும். போட்டி பொறாமைகள் விலகும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். புனர்பூசம் அலைச்சல்கள் கூடும். பூசம் ஆதரவான நாள். ஆயில்யம் திறமைகள் கூடும். சிம்மராசி நேயர்களே, எதிலும் யோசித்து செயல்படுவது நல்லது. எதிர்பாராத செலவுகள் உண்டாகும். வாழ்க்கை துணையின் ஆசைகளை நிறைவேற்றி சந்தோஷம் அடைவீர்கள். நட்பு வட்டாரத்துடன் சேர்ந்து சந்தோஷம் அடைவீர்கள். உடன் பிறந்தவர்களிடம் எதிர்பார்த்த ஒத்துழைப்புகள் கிடைக்கும். வியாபாரத்தில் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. வீட்டில் அந்யோன்யம் அதிகமாகும். பொறுமையுடன் செயல்படவும். நெருக்கம் ஏற்படும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் மெரூன் நிறம். மகம் செலவுகள் கூடும். பூரம் அலைச்சல்கள் அதிகமாகும். உத்திரம் நிதானம் தேவை. கன்னிராசி நேயர்களே, மனதளவில் இருந்து வந்த குழப்பங்கள் தீரும். உடன் பிறந்தவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும். வாழ்க்கை துணையின் ஒத்துழைப்புகள் மேலோங்கும். எதிர்பார்த்த ஒத்துழைப்பான நல்ல முடிவுகளும் கிடைக்கும். தன்னம்பிக்கை அதிகமாகும். வேகமாக செயல்படுவீர்கள். தடைகள் விலகும். ஆதரவுகள் கூடும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். சித்திரம் உதவிகள் கிடைக்கும். ஹஸ்தம் நல்ல முடிவுகள் உண்டாகும். சித்திரை தடைகள் விலகும். துலாம் ராசி நேயர்களே, பணியில் லாபமான நிலை ஏற்படும். கடன் சுமை குறைய பெறுவீர்கள். மனதில் நினைத்த காரியம் நிறைவேறும். சொந்த பந்தங்களின் வருகையால் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும். வேகமாக செயல்பட்டு நினைத்த காரியம் நிறைவேறும். வியாபாரத்தில் வளமான நிலை உருவாகும். பொருளாதாரம் மேலோங்கும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். சித்திரை நல்ல முடிவுகள் கிடைக்கும். சுவாதி மகிழ்ச்சியான நாள். விசாகம் வளர்ச்சிகள் கூடும். விருச்சிகராசி நேயர்களை, பூர்வீக சொத்துக்களினால் ஆதாயங்கள் ஏற்படும். அனுகூலமான நிலை ஏற்படும். உத்தியோகத்தில் நிதானம் தேவை. லட்சியத்தை மேம்படுத்துவீர்கள். வியாபாரத்தில் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். கணினி தொடர்பான துறைகளில் ஆர்வமான நிலை ஏற்படும். மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். நிதானம் தேவை. அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். விசாகம் சந்தர்ப்பங்கள் கூடும். அனுஷம் நிதானம் தேவை. கேட்டை வளமான நாள். தனுசு ராசி நேயர்களை, வியாபாரத்தில் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். கடன் சுமை குறைய பெறுவீர்கள். பணியில் லாபமான நிலை ஏற்படும். பொருளாதாரத்தில் வளர்ச்சிகள் உண்டாகும். குழந்தைகளிடம் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். தன்னம்பிக்கை அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் மெரூன் நிறம்.
மூலம் அனுபவங்கள் கிடைக்கும். போராடம் வளமான நாள். உத்திராடம் நல்ல முடிவுகள் கிடைக்கும். மகர ராசி நேயர்களே, உழைப்பிற்கேற்ற முன்னேற்றம் கிடைக்கும். சுற்று வட்டாரத்தில் புதுவிதமான அனுபவங்கள் உண்டாகும். வியாபாரத்தில் வளர்ச்சிகள் கூடும். சொந்த பந்தங்களின் ஆதரவுகள் அதிகமாகும். குழந்தைகளின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். தேகநலனில் முன்னேற்றங்கள் உண்டாகும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். உத்திராடம் நிம்மதியான நாள். திருவோணம் ஆதரவுகள் கூடும். அவிட்டம் சந்தோஷங்கள் அதிகமாகும். கும்பராசி நேயர்களே, எதிர்பாராத புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். சேமிப்புகளில் இருந்து வந்த தடைகள் விலகும். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள். மனதளவில் தன்னம்பிக்கை ஏற்படும். பணியில் ஆதாயங்கள் கூடும். உழைப்பிற்கேற்ற முன்னேற்றம் கிடைக்கும். சுற்று வட்டாரத்தில் புதுவிதமான அனுபவங்கள் உண்டாகும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். அவிட்டம் சந்தர்ப்பங்கள் கூடும். சதயம் நிம்மதியான நாள். புரட்டாதி அனுபவங்கள் கிடைக்கும். மீனராசி நேயர்களே, புதுவிதமான சிந்தனைகள் உண்டாகும். மனதில் நினைத்த காரியம் நிறைவேறும். உடன் பிறந்தவர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. மற்றவர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். பணியில் ஆர்வமான நிலை ஏற்படும். உத்தியோகத்தில் அலைச்சல்கள் அதிகமாகும். லாபமான நிலை உண்டாகும். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். புரட்டாதி விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும். உத்திரட்டாதி ஆர்வம் ஏற்படும். ரேவதி நிதானம் தேவை. நம்புங்கள், நல்லதே நடக்கும்.